வெல்கம் டு மை சேனல் பஜனாமிர்தம். இந்த பஜனாமிர்தம் சேனலில் இன்று ஸ்ரீராம காவியம் பற்றி பார்ப்போம். இது வைகுண்டத்தில் நடந்த கதை. கௌசல்யா என்னும் கோசலை முற்பிறவியில் மனு சத்ருபா என்னும் பெண்ணாக பிறந்து இருந்தாள். இவள் அதிதீவிர ஸ்ரீமன் நாராயணனின் பக்தை. மேலும் மிக கடுமையான தனது தவத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்ச்சி அடையச் செய்து வரம் ஒன்றையும் பெற்றாள். அது தான் அடுத்த பிறவியில் தனது மகனாக ஸ்ரீ மகாவிஷ்ணு பிறக்க வேண்டும் என்பது. பின்னர் சில வருடங்களில் தனது அசராத பக்தி காரணமாக பூவுலகை துறந்து வைகுண்டம் சென்று அடைந்தாள். அவள் வைகுண்டம் சென்ற நேரத்தில்தான் அங்கு ஸ்ரீராமர் அவதாரம் எடுப்பது பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது. ஸ்ரீ விஷ்ணு மகனாக பிறப்பேன் என்றதால் அந்த மனு சத்ருபாவும் அங்கு இருந்தார். அடுத்து தர்மாங்கதர் என்ற ஓர் அந்தன முனிவர் கங்கை கரையில் ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார். அங்கிருந்து சற்று தூரத்தில் ஓர் அக்ரஹாரம் இருந்தது. அங்கு ஓர் அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் சாந்த குணமுடையவர். இவரின் மனைவியின் பெயர் கலகை. இவர் அந்த அந்தணருக்கு எதிர்மறையாக இருந்தார். இவள் கணவர் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்வாள், வேண்டும் என்பதை வேண்டாம் என்று விட்டு விடுவாள். அவள் எப்போதும் ஏதாவது கலகம் செய்து கொண்டிருப்பதால் நிம்மதி இழந்து வெறுப்படைந்த அந்தணர் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி சென்றார். அவ்வாறு செல்லும் பொழுது வழியில் அந்தணரை பார்த்து, ஐயா, எங்கே போகிறீர் என்று ஒரு நண்பர் கேட்டார். அதற்கு மனைவியின் துன்பம் என்னால் தாங்க முடியவில்லை, அதனால் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றேன் என்றார். நான் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று செய்கிறாள், வேண்டும் என்பதை வேண்டாம் என்று செய்கிறாள் என்று வருத்தமாக கூறினார் அந்தணர். அன்பரே, நான் சொல்லுவதை அப்படியே கடைப்பிடியுங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்பதை வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் அந்த நண்பர். அந்தணர் வீட்டிற்கு சென்றார். கலகை, இன்று நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு உணவு வேண்டாம் என்றார். அதெல்லாம் முடியாது, சாப்பிட வேண்டும் என்று உணவை கோபத்துடன் கொடுத்தார். இவ்வாறு அந்தணர் கலகையிடம் வேண்டும் என்பதை வேண்டாம் என்று கூறியும் வேண்டாம் என்பதை வேண்டும் என்று கூறியும் சுகமாக வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த அந்தணர் தன் மனைவியிடம், கலகை, நாளை என் தந்தையுடைய சிரார்த்தம், ஆகவே வீடு வாசல் மெழுகாதே, நீராடாதே, சமைக்காதே என்று கூறினார். வழக்கம்போல அவள் எல்லாவற்றையும் ஒழுங்காக செய்து வைத்தாள். சிரார்த்தம் முடிந்த பின் பிண்ட பிரசாதத்தை ஜலதாரையில் கொட்டுமாறு சொல்லி இருக்க வேண்டும். அவர் சற்று கவனக்குறைவாக பிதுர் பிரசாதத்தை சுத்தமான நீரில் கொட்டுமாறு கூறிவிட்டார். அவள் அதை கொண்டு போய் அசுத்தமான தண்ணீரில் கொட்டிவிட்டாள். அந்தணர் கோபத்தில், எனக்கு 1000 கொடும் குற்றங்கள் செய்தும் அனைத்து கெடுதல்களையும் பொறுத்து கொண்டேன். பிதுர்களின் தூய பிரசாதத்தை ஜலதாரை தண்ணீரில் கொட்டினாயே, இது எவ்வளவு பெரிய பாவம்! கலகை, நீ அழகையாக போக கடவது என்று சாபமிட்டார். அந்த ஒரு சாபத்தால் அவள் பெண் பேயாக மாறினாள். அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து வேதனைப்பட்டாள். கங்கை கரையில் ஜபம் செய்து கொண்டிருந்த தர்மாங்கதரை இந்த பெண் பேய் பிடிக்கச் சென்றது. அப்போது முனிவர் கமண்டல தண்ணீரை ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி தெளித்தார். அந்த மந்திர நீரால் அவளது பாவமும் சாபமும் விலகிவிட்டன. அவள் அவருடைய அடிமலர் மீது வீழ்ந்து தொழுது, தர்மாங்கதரே, நான் கலகை என்ற பெயர் உள்ள பெண். கணவனுக்கு குற்றங்கள் செய்த பாவத்தால் அவருடைய சாபத்தால் பேயாக அலைந்து நொந்தேன் என கதறியவாறு கூறினாள். தர்மாங்கத முனிவர், அம்மா, அழாதே. நான் அறிவு தோன்றிய நாள் தொட்டு இன்று வரை செய்த தவத்தில் பாதி உனக்கு தந்தேன் என்று நீர் வார்த்து உறுதியாக சொன்னார். அதன் பயனாக யாரும் செய்ய துணியாத ஓர் அரும் செயலை செய்ததால் வைகுண்டத்திலிருந்து வந்த பொன்மணி விமானம்
அவர்கள் இருவரையும் வைகுண்டத்துக்கு அழைத்துச் சென்றது. அவர்கள் பரவாசுதேவனை சேவித்து பேரின்பத்தை எய்தினார்கள். அப்போது தேவர்கள் அனைவரும் அங்கு குழுமியிருந்தனர். திருமால் தேவர்களை நோக்கி, அமரர்களே, நான் பூவுலகில் ராமனாக அவதரித்து ராவணாதி அரக்கர்களை அழித்து தங்களது துயர் நீக்கி அருள் புரிவேன். ஆகவே நான் மனிதனாக வந்து அவதரிப்பேன். தேவர்களாகிய நீங்கள் முன்னதாகவே அங்கு வானரங்களாக பிறந்து இருங்கள் என்று கட்டளையிட்டார். திருமாலின் கட்டளையின்படி வானவர்கள் வானரங்களாக பிறக்க தயாரானார்கள். தேவர்கள் அனைவரும் பூமியில் ஸ்ரீராமராக பிறக்கப் போகும் பரந்தாமனுக்கு உதவிட தயாராக தங்கள் அம்சமாக வாலி, நீலன், சுக்ரீவன், அங்கதன் மற்றும் ஹனுமாராக பிறப்பெடுப்பதை பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்போது தேவி சரஸ்வதி தான் கேகய நாட்டு மன்னன் அஸ்வபதி மகளாக பிறக்க தன்னுடைய அருள் பெற்ற அம்சத்தை அனுப்ப இருப்பதாக தெரிவித்தார். ஸ்ரீமன் நாராயணர் முனிவர் தர்மாங்கதரை பார்த்து, தர்மாங்கதரே, நீ பூவுலகில் ஆதித்த குலத்தில் பிறந்து தசரதன் என்ற பெயர் பெற்று பல்லாயிரம் ஆண்டு தவம் செய்வாயாக. உனக்கு நான் மகனாக பிறந்து ராமன் என்ற பெயருடன் விளங்கி ராவணனை வதம் செய்து நாட்டுக்கு நலம் செய்வேன். அம்மா மனுசத்ருபா, நீ கௌசல்யா என்ற பெயரில் பிறந்து பின் தசரதனுக்கு மனைவியாக ஆவாய். உனக்கு நான் மகனாக பிறப்பேன் என கூறினார். மேலும் கலகை, நீ கேகய நாட்டில் அஸ்வபதி என்ற மன்னனுக்கு மகளாக பிறக்கப் போகும் கைகேயிக்கு தாதியாக மந்தரை என்ற பெயருடன் சமயம் வரும்பொழுது என்னை கானகம் போகச் சொல்லி கலகம் செய்வாய். கைகேயியை தூண்டிவிடுவாய் என்றார். பிறகு வைகுண்டம் அடைவாய் என்று கூறினார். திருமாலுடைய சக்கரம் பரதனாகவும் சங்கு சத்ருக்கணனாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் பிறக்க திருமால் கட்டளையிட்டு அருளினார். அதுபோலவே ஸ்ரீராம ஜனனம் இனிதே நடந்தேறியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய பஜன் பாடல்களை கற்றுக்க முடியும். வாங்க இப்போ பாடலாம். தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, தாசரதியே தயாநிதியே, தாசரதியே தயாநிதியே, பாசமரசை ஸ்ரீபதியே ஓ பதியே, பாசமரசை ஸ்ரீபதியே ஓ பதியே, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, ஆதிதேவனே ஹரிராகவனே, ஆதிதேவனே ஹரிராகவனே, ஆதிமூலம் என்றோதின ஆனையை காத்தவனே, ஆதிமூலம் என்றோதின யானையை காத்தவனே, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, கருணாகரணே கருடவாகனா, கருணாகரணே கருடவாகனா, பிரியமுடன் ஸ்ரீஹரி என்ற பாலனை காத்தவனே, பிரியமுடன் ஸ்ரீஹரி என்ற பாலனை காத்தவனே, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, தாசரதே ராமா தயையென் மீதில்லையா, நரநாரணனே பரிபூரணனே, நரநாரணனே பரிபூரணனே,
மராமரா என்றவனை மகாமுனியாய் செய்தவனே மராமரா என்றவனை மகாமுனியாய் செய்தவனே தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா கமல கையா காருமையா கமல கையா காருமையா எமன் வந்தனை தொடாமலே எமையாளுமையா எமன் வந்தனை தொடாமலே எமையாளுமையா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தரணிநாதா தசாவதாரா தரணிநாதா தசாவதாரா பராங்குசதாசர் பணியும் பொற்பாத வினோதா பராங்குசதாசர் பணியும் பொற்பாத வினோதா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தாசரதியே தயாநிதியே தாசரதியே தயாநிதியே பாசமரசை ஸ்ரீபதியே ஓ பதியே பாசமரசை ஸ்ரீபதியே ஓ பதியே தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தாசரதே ராமா தயையின் மீதில்லையா தயையின் மீதில்லையா தயையின் மீதில்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாடலில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.